ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழிப்பணியாரம், தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் 3 ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வதக்கந்து எடுத்து இந்த மாதிரி தோசை மாவில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு வந்து நம்ம இட்லி தோசைலாம் செய்கிறதுக்காக இன்றைக்கி நைட் அரைச்சி மறுநாள் காலையில் தோசை எல்லாம் செய்வோம். பட் இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டு அரைச்சிட்டு மறுநாள் நைட் செஞ்சால் கரெக்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிக்கணும் மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு. இப்போ வந்து குழிப்பணியாரம் சட்டி நல்லா சூடானது கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி குழிப்பணியாரம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இப்போ வந்து குழிப்பணியாரத்துக்கு கூட நாங்கள் வந்து புதினா சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன். தக்காளி சட்னி செய்கிறதுக்காக சிறு தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு போடணும். பூண்டு நாங்கள் விட்டுட்டு இருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுவிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு சின்ன தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறதில்ல. ஏன்னா அது நல்லா அப்படியே எண்ணெயில் வதக்கினாவே வதங்கிடும். நல்லா வெந்துச்சுன்னா அது அப்படியே சுருண்டு வந்துடும். ஸோ அதை வந்து கட் பண்ண தேவையில்லை. யாரெல்லாம் இந்த சின்ன தக்காளி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் நிலத்தில் விளைஞ்சது, இப்போ எடுத்துன்னு வந்தது. உங்கள் சைட்லலாம் இந்த தக்காளி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தக்காளி வந்து அப்படியே நல்லா வதங்கிடும். ஒரு சிலது மாத்திரம் வதங்காமல் இருக்கும். ஸோ அது மட்டும் 1, 2 இருக்கிறது அப்படியே நசுக்கிக்கலாம். அது வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால அது 1, 2 மாத்திரம் தான் வதங்காமல் இருக்கும். மற்றது எல்லாமே வதங்கிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டா தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். தக்காளி சட்னிக்கும் குழிப்பணியாரத்துக்கும் காம்பினேஷன் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ் செய்ய போகிறோம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கடலக்காய் கொட்டை நான் எண்ணெயில் தனியாக வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த லெமன் ரைஸு, புளி சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி இதுலலாம் நம்ம கடலக்காய் கொட்டை சேர்க்குறோன்னா அப்போ வந்து முன்னாடியே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கினா லாஸ்ட்டாக ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் மொறுன்னு. நெக்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ் செய்யறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் வந்து நல்லா விதெல்லாம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதையும் இதில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சூடான சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். சூடான சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலக்காய் கொட்டை வந்து சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, லெமன் ரைஸ் ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் குழிப்பணியாரம், தக்காளி சட்னி இதுதான் எங்களோட காலையில் டிஃபனுக்கு செஞ்சுருந்தோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.